செம்பருத்தி. நானே எடுத்துக்கிட்டேன். செல்லம் பொம்மை குட்டி. அம்மா, இந்த போட்டோவை உனக்கு யாருமா கொடுத்தது? பலூன்ல ஒட்டி இருந்தது, பார்வதி அக்கா கிட்ட கொடுக்கணும். பார்வதி கிட்டியா? ஒரே செல்லம். நான் கொடுத்துடுறேன், நீ போமா போ. ओम विकृत्ये नमः, ओम विद्याये नमः, ओम सर्वभूत हितप्रदाये नमः, ओम श्रद्धाये नमः, ओम विबुद्धे नमः, ओम सुरभ्ये नमः, ओम परमात्मिकाये नमः. அத்தை, முகூர்த்த நேரம் நெருங்க போகுது. என் ஆசையில மண்ணள்ளி போட்ட பார்வதி கல்யாணத்தை நடக்காம பண்ணிடுவீங்கல்ல? உனக்கு எதுக்குடி இப்படி ஒரு சந்தேகம்? கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு கண்டாத்த. அது பகல் கனவு, ஒரு நாளும் பலிக்காது. மாப்பிள்ளை மேடையில வந்து உட்காரட்டும். அந்த ஆதி பார்வதியோட போலி கல்யாண சீடிய ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் இவ கல்யாணமும் நிக்கும், அகில மானமும் காத்துல பறக்கும். வேடிக்கை பாரு. ओम अशोकाये नमः, ओम भूताये नमः, ओम चित्ताये नमः, ओम धर्मनिलयाये नमः, ओम करुणाये नमः, ओम लोकमात्रे नमः, ओम पद्मप्रियाये नमः, ओम पद्महस्ताये नमः, ओम पद्माक्षे नमः. அம்மா, முகூர்த்த நேரம் முடிய போறது. ட்ரெஸ் மாத்தி கூப்பிட மாப்பிள்ளை சீக்கிரம் வர சொல்லுங்க. இதோ கூப்பிடுறேன். பாரு. ஆதி, அம்மா, இங்க வா. சொல்லுங்கம்மா. ரகு, 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 பாத்ரூம்லயா இருக்கீங்க? என்ன சத்தத்தையே காணோம்? பாத்ரூம் ஓபன்ல இருக்கு. ரகுவை காணமே, எங்க போயிட்டாரு? மாலை இங்கதான் இருக்கு. பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, நெத்தியில கட்டி இந்த கங்கணம், இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு எங்க போயிட்டாரு? ஐயோ,
ஆச்சு, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. என்னாச்சுடா Bro. ரகு எங்க? ப்ரோ ரகுவ காணோம் ப்ரோ. டேய் ரூம்ல எல்லாம் நல்லா பாத்தியா? எல்லா பக்கம் பாத்துட்டேன் ப்ரோ. அது மட்டும் இல்ல, கட்டியிருந்த வேஷ்டி ஷர்ட் எல்லாமே அப்படியே இருக்கு. ஆளை மட்டும் காணோம். ஆதி, அருண், நீங்க 2 பேரும் சீக்கிரமா போய் ரகு எங்க இருக்கானோ தேடி கூட்டிட்டு வாங்க. காணோம் ப்ரோ. நல்லா தேடி பாத்தியாடா? ரகுவை எல்லா பக்கம் தேடி பார்த்தேன் ப்ரோ. எங்கேயுமே காணோம். எங்க போனாருன்னே தெரியல ப்ரோ. என்ன பண்றது ப்ரோ? டைம் ஆயிட்டே இருக்கு ப்ரோ. கீழே போய் அம்மா கிட்ட சொல்லலாம் வா. ஆதி, என்னாச்சு? ரகு எங்க? அருண் எங்கடா ரகு? பா எல்லா பக்கம் நல்லா தேடி பார்த்துட்டேன்ப்பா. ரகுவை காணோம். அப்படி போடு. என்ன சொல்றீங்க சின்ன தம்பி? ரகு இந்த மண்டபத்திலேயே இல்ல. எங்கேயோ போயிட்டாரு சுந்தரம். ஐயோ கடவுளே, ஏன் என் பொண்ணு வாழ்க்கையில இப்படி விளையாடுற? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? அழாதீங்கப்பா. அம்மா பார்வதி, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கலையே. இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? உன் கையால என்ன அடிச்சு கொண்டுடுவா. சுந்தரம், வேண்டாம். கையாலாகாத அப்ப நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இனிமே நான் வாழக்கூடாதும்மா, வாழவே கூடாது. ஆமா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாதனா எதுக்காக உயிரோட இருக்கணும்? நான் வாழக்கூடாது. நான் இனிமே உயிரோட இருக்க கூடாது. நான் செத்து போறேன், நான் செத்து போறேன், நான் செத்து போறேன். சுந்தரம் செத்தே ஆகணும். ப்ரோ வா ப்ரோ, என்னன்னு பார்க்கலாம். அம்மா, ஐயா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத தகப்பனோட நிலைமை எல்லாம் இதுதான்மா. என் பொண்ணோட கல்யாண மேடையே எனக்கு தகன மேடை ஆகட்டும். சுந்தரம், வேண்டாம். சுந்தரம், சுந்தரம் சொன்னா கேளுங்க சுந்தரம். சுந்தரம் கேளுங்க சுந்தரம், சொன்னா கேளுங்க. கீழே போடுங்க. சுந்தரம், வேண்டாம். நான் சொல்றேன் கேளு. சுந்தரம் வேண்டாம். சுந்தரம் கீழே போடுங்க. சுந்தரம் சுந்தரம்
சொன்னா கேளுங்க சுந்தரம். சுந்தரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? நீ எதுக்கு சாகணும்? நான் எதுக்காகமா வாழணும்? நான் உசுரோட இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? பெத்த பொண்ணுக்கு என்னால கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலையே. என் பொண்ணோட தலைவிதிய பாத்தீங்களா? வாழ்க்கை முழுக்க அவ இப்படி அழுதுகிட்டு தான் இருக்கணுமா? இதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுமா. இத பார்த்து தட சாகிறதுக்கு பதிலா ஒரேடியா செத்து போயிடுறமா. நீங்களே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுங்கம்மா, கொன்னுடுங்க. உங்க கால விழுந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சுந்தரம் என்ன இது? ஐயா, என் பொண்ணோட நிலைமைய பாத்தீங்களா? சுந்தரம் ஒரு நிமிஷம். என்ன நடந்தது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். மனசு உடைஞ்சிடாத, தைரியமா இருக்கணும். மாப்பிள்ளைய காணும்னு சொன்னதுமே என் மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போச்சுமா. அப்புறம் எப்படி என்னால தைரியமா இருக்க முடியும்? என் விசுவாசத்துக்கு பரிசா என் பொண்ணு கல்யாணத்தை இந்த ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க. ஆனா இப்ப இந்த கல்யாணம் நின்று போச்சேம்மா. இல்லம்மா, என் பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுமா. இனிமே என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? மணமேடை வரைக்கும் வந்து தாலி கட்டுற நேரத்துல மாப்பிள்ள காணாம போயிட்டாருன்னா இவ ராசி சரியில்லைன்னு சொல்லி இனிமே யாரும் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே. முடிஞ்சு போச்சுமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் பொண்ணோட வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுமா. போச்சே, என் பொண்ணோட வாழ்க்கை போச்சே. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? பார்வதி அழாத, ஒரு நிமிஷம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆதி? ஆதி, வெயிட். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க.
நேர்மையும் நல்ல மனசுள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரு வேணாலும் முன்னுக்கு வருவாங்க. பார்வதியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட எந்த ஒரு ஆம்பளையும் இந்த மஞ்ச கயித்த பார்வதியோட கழுத்துல கட்டுறதுக்கு ஆசைப்படுவான். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிராண்ட் அம்பாசிடர் அப்பாவியான பார்வதியோட கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து தாலி கட்டுற நேரத்துல நின்னு போச்சுன்னா அந்த அவமானம் உங்களுக்கு மட்டும் இல்ல சுந்தரம், எங்களுக்கும் தான். இந்த தாலி ஆதிக்கடை ஒரு குடும்ப வாரிசு கொடுத்தது. எங்க கால நேரத்தால தான் இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு நினைக்கணுமே தவிர பார்வதியோட ராசி தான் காரணம் நினைக்க கூடாது சுந்தரம். பெரிய தம்பி. ஆமா சுந்தரம், நெருப்பு வயித்துல பிறந்தனா இந்த மண்டபத்தை சாட்சியா வச்சு சொல்றேன். ரகு காணாம போனதுக்கு என்ன காரணம், யார் காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ரகுவை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன். இந்தாங்க. இந்த மஞ்ச கயிறு என் கழுத்துக்கு தூக்க கயிறா தெரியுதுப்பா. எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு இனிமே நீங்க எப்பவும் நினைக்காதீங்கப்பா. இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போனாதான் பொண்ணுங்களால உயிர் வாழ முடியுமா? இல்லன்னா வாழ முடியாதா? எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீங்க படுற வேதனைய என்னால பார்க்க முடியலப்பா. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருக்குன்னு சொல்லுங்க. நான் செத்து போறேன்ப்பா. நான் செத்து போயிடுறேன்ப்பா. என் தலையில என்ன இருக்கு தெரியலப்பா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? உங்களுக்கு எல்லாம் வேண்டியது ஒரு பொண்ணுனா கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? தாலி கட்டுறதுக்கு கை மட்டும் இருந்தா போதும்பா. நீங்க எவனையாவது கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா. நான் தாலி கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறேன். ஆனா நீங்க மட்டும் இனிமே தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம 3 பேரும் சேர்ந்தே செத்து போலாம்ப்பா. அப்பா. நம்ம 3 பேரும் நம்ம அம்மா கிட்டே போயிடலான்னு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்கப்பா. அம்மா, உங்க கண்ணுல கண்ணீரா? இந்த அகிலாண்டேஸ்வரிக்கு மனோதைரியம் அதிகம் பார்வதி. ஆனா ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு இத்தனை இடைஞ்சலான்னு நினைக்கும் போது என்ன அறியாம கண்ணு கலங்கிடுச்சு.
நானும் ஒரு பொண்ணு தானே. அது மட்டும் இல்ல, 2 பசங்களுக்கு அம்மா. உன் கல்யாணத்தை கிராண்டா நடத்தி உங்க அப்பா சுந்தரத்தோட கண்ல சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தடங்கல் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ராசி, விதி, விளையாட்டு இப்படியெல்லாம் சொல்லி என்ன நான் சமாதானப்படுத்திக்க மாட்டேன். இந்த அகிலாண்டேஸ்வரி இதுவரைக்கும் எடுத்த காரியத்தை முடிக்காம விட்டதில்லை. உன் கல்யாணத்தை கிராண்டா நடத்தி காட்டுறேன்னு உனக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன்ல, நான் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன்.